ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல செய்தியோட, நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னை தேடி வரப்போகுதுன்ற சந்தோஷ செய்தியோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லமே. 1000 அணிகலன்களை நீ அணிவதை விட இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ நெத்தியில் வைக்கக்கூடிய உதிதான் உனக்கு அழகானதாக இருக்கும். ஆமென் செல்லமே. உன் தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புத அணிகலனாக இந்த உதி இருக்கும்போது நீ ஏன் சாதாரண விஷயங்களை எல்லாம் பெருசா நினைக்கிற? இந்த சாயப்பா மீது நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நானே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில சிறப்பாக முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்ச உன்னை எந்த விதத்திலும் நான் ஏமாற்ற மாட்டேன். என் அருள் பார்வையிலிருந்தும் என் கருணை பார்வையிலிருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது. எங்கும் நிறைந்தவனாக இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி முடிச்சு தர்றேன். என் மேல அன்பு வச்சவங்க யாராவது நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்கன்னா அன்பை அவர்கள் சரியாக வைத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமேன் செல்லவே. நான் சொன்னது உனக்கு புரியலையா? என் மேலே அன்பு வச்சிருக்கனே, அடுத்தவங்க மீது அன்பை சரியாக வச்ச, ஆனால் அவங்க உன் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இல்லாமல் பொய்யானவர்களாக போலியானவர்களாக இருந்ததால தான் நீ தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பரவாயில்ல, எது நடந்திருந்தாலும் அதை சரி செய்ய இப்போ இந்த சாயப்பா வந்துட்டேன். என் அருளால் இனி எல்லா நாளும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அன்பு வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாத்தினாலும் விட்டு விலகி போனாலும் அதுக்காக கவலைப்படாத. இப்போது உன் வாழ்வில் கஷ்டமாக இருக்கும் விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். எந்த விஷயத்திலும் தோற்று போன பிறகு, நினச்சது நடக்காமல் போன பிறகு ஒருவேளை முயற்சி செஞ்சு பார்த்துருக்கலாமோ நினச்சி புலம்புவதை விட ஆரம்பத்திலேயே உன்னாலான முயற்சிகளை சரியாக செய்துவிடு என் செல்லவே. சில நேரங்களில் உன்கிட்ட சில சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சில விஷயங்களை விட்டுற. அப்புறம் அது நீ நினச்சது போல் நடக்காமல் போன பிறகு ஐயோ முயற்சி செஞ்சுருக்கலாமேன்னு முட்டி மோதி என்ன பிரயோஜனம்? முதல்ல சுறுசுறுப்பாரு, புத்துணர்ச்சியோட இரு. உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சுமையையும் யாருக்கும் தெரியாமல் நீ மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சு வருத்தப்படுற அந்த விஷயத்தையும் இந்த சாயப்பா நான் அறிவேன். கண்ணீரை வெளியில யாருக்கும் காட்டாம நீ மனசுக்குள்ளேயே அழுத நாட்களுக்கெல்லாம் இப்போது நான் ஒரு முடிவு கட்ட போறேன். உனக்கான ஒரு நல்லதை நடத்தி கொடுத்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நானே வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு நீ சொன்ன ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தேன். எதிர்மறையான எந்த எண்ணங்களையும் நீ உனக்குள்ள புகுத்தி கொள்ளாதே. இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட நீரு. என் அருளின் மூலமாக உன் மனசுல இருக்க பயத்தை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். நீயும் தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிஞ்சிடு. இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து போக தான் போகுது. நீ எப்போதும் உன்னை மதிக்கிறவங்களை மதிக்க பழகு. யாருக்காவது உதவி தேவைப்படும் போது ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா அதன் மூலமா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வசதியும் வசந்தமும் கூட வந்து சேரும் என் செல்லமே. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து நம்ம உல்லாசமா ஊஞ்சலாடினான்னு யாரு நினைச்சாலும் அது ஒருபோதும் நடக்காத காரியம். ஏன்னா ஊஞ்சல் எப்படி வேகமா முன்னால போகுதோ அதே வேகத்துல பின்னாலும் வரும். அப்படி பின்னால வரும்போது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்தவங்களையெல்லாம் நான் தூக்கி தூரமாக எரிஞ்சிருவேன். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு மிகவும் முக்கியமாக என்னை நம்பியவர்களுக்கும் என்னை வணங்கியவர்களுக்கும் யார் கெடுதல் செஞ்சாலும் அவர்களுடைய வம்சம் வரைக்கும் நான் விடாமல் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை தீர்த்து உன் மனசில் இருக்க பயத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன்னை காப்பாற்ற உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யார் மீதும் கோபப்படாதே. பொறுமையா இரு, அதே நேரத்தில் தைரியமா இரு. உன்னுடைய மன வலிமையை கொண்டே இந்த உலகத்தில் அனைத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும்.
எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனசையும் தேவையில்லாத இடத்துல பாசம் காட்டி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாத தெளிவையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள்ள வரவழைச்சிக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் யார் உன் கூட இருக்கிறவங்க, யார் உன்னை தேவைக்காக பயன்படுத்துகிறவங்கன்றத நான் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உனக்கு பாதுகாவலனாக உனக்கு முன்னும் பின்பும் பக்கவாட்டிலும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் மனசும் உன் வாழ்க்கையும் என் நிழலில் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கு. கண்டிப்பா உன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் பொருளாதார நிலைமையையும் உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் விலக்கி உனக்கு மன அமைதியும் ஒற்றுமையும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நீ மனசார என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னை நோக்கி ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்து வரும்போதும் நான் உன்னை நோக்கி இன்னும் வேகமாக வருவேன். உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ பயப்படுறதை நிறுத்து, சந்தேகப்படுறதை நிறுத்து. நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை நானே நல்ல முறையில் வாழ வைப்பேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அதுதான் உனக்கான பெரிய பலம். அதனால் பொறுமையோட அதே நேரத்தில் அமைதியோட நான் நல்லபடியாக வாழுவேன்ற மன உறுதியை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ சோர்ந்து போய் விட்டுவிட்ட முயற்சிகளை எல்லாம் மீண்டும் உன்னை தொடங்க வச்சு அதன் மூலமாக உனக்கு வெற்றிகளை நான் கொடுக்குறேன். இனி எந்த விஷயத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி தர்றேன். அடுத்தடுத்து உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதை ஆசைப்படுறியோ அதை நல்ல முறையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் வருத்தங்களையும் வேதனைகளையும் உன் பிரச்சனைகளையும் உனக்கு இருக்கும் தடைகளையும் அகற்றி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வெற்றியை பெறுறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னுடைய தேடல்கள் உண்மையாக இருக்கும்போது, உன்னுடைய தேடல் மிக பெருசாக இருக்கும்போது அது வெற்றி பெறுவதற்கான வழிகளை நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. உன் கண்ணீருக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்க இந்த சாயப்பா என் மீது நம்பிக்கையோடு வாழும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன். யாரோ ஒருத்தர் உனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக நீ மனசுடைஞ்சு போய் அங்கேயே நின்றுடக்கூடாது. அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க செய்கிற தப்புக்கு அவங்க கூடிய சீக்கிரம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. துன்பத்தை அவர்களே விதையாக போட்டு வைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக ஒருத்தர் தப்பு செஞ்சும் அவங்களுக்கு நான் உடனே தண்டனை கொடுக்கலனா அவர்களுக்காக மிகப்பெரிய தண்டனையை நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தான் அர்த்தம். நீயாக தேவையில்லாமல் அவங்க செஞ்ச தீமைகளையும் கெடுதல்களையும் மனசில் சுமையாக ஏந்திக்கிட்டு புலம்ப வேண்டாம். அவர்கள் செய்த தீமையை நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாத்தையும் மறந்து கடந்து போக முயற்சி செய். மறக்க முடியாவிட்டாலும் கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. உன் கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்ல மனசை கொடுத்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் பாதையை நீ நேர்மையோடு தொடரு. அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தையும் நானே உனக்கு நல்ல முறையில் முடிச்சு கொடுப்பேன். உன் மனசுக்கு அமைதி வேணும்னா துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அப்போதுதான் உனக்கான துன்பத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆளாக நீ நிம்மதியாக வாழ முடியும். எப்போதும் என்ன நடந்தாலும் அதை கடந்து வர தயாராகு. தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை என் சாயப்பா பார்த்துக்குவான்னு அதை என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து பாதுகாத்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் உண்மையிலேயே திருப்தி வரணும்னா
நீ எல்லாத்தையும் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை மட்டும் சரியான இடத்துல வச்சினா போதும். அதாவது நீ அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினைக்காதே. நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே.